உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சுவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீதிமன்றத்தை விமர்சித்தது குறித்து 4 வாரங்களுக்குள் விளக்கமளிக்க கேட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், மார்க்கண்டேய கட்சுவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது, விவரங்கள் குறித்து சொல்லுங்க. மும்தாஜ், ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு எதிராகவோ தீர்ப்பிற்கு எதிராகவோ கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அல்லது அந்த நீதி வழங்கிய அந்த உத்தரவுகளை வழங்கிய நீதிபதிகளுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்பட்ட நிலையில் கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் கோவிந்தசாமி என்ற குற்றவாளிக்கு கேரள உயர் நீதிமன்றமானது மரண தண்டனை விதித்திருந்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து கோவிந்தசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் கோவிந்தசாமிக்கு ஆயுள் தண்டனையாக குறைத்து அதனை தீர்ப்பளித்திருந்தார்கள். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தது. ஆனால் இந்நிலையில் திடீரென்று மார்க்கண்டேய கட்சு தனது இணையதள பக்கத்தில் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார். இது ஒரு தவறான ஒரு தீர்ப்பு, இந்த தீர்ப்பில் பல்வேறு பிழைகள் இருக்கிறது, கோவிந்தசுவாமியின் மருத்துவ விவரங்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை உள்ளிட்ட விவரங்கள் அதில் கூறப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக இது சம்பந்தப்பட்ட விஷயமானது நீதிபதிகளின் கருத்துக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்துதான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு மார்க்கண்டேய கட்சுவுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறியிருந்தார்கள், அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இவர்கள் மார்க்கண்டேய கட்சு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேய கட்சு உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருந்தார். ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருந்திருந்த நிலையில் வாதங்கள் ஆரம்பித்தவுடன் நீதிபதிகளுக்கும் சரி மார்க்கண்டேய கட்சிக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதமாகத்தான் இவை நடந்தது. பல்வேறு தருணங்களில் நீதிபதிகள் கூறுவதற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து நீதிபதி கட்சு அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடைசியாக மார்க்கண்டேய கட்சுவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்புவதாகவும் 4 வார காலத்திற்குள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கட்சுவுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் மீண்டும் மார்க்கண்டேய கட்சு கடுமையான வாதங்களை முன்வைத்தார். இதனை அடுத்து அவரை நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காவலர்களுக்கு உத்தரவிட்டார்கள். இந்த விஷயம் இதுவரை இந்திய நீதித்துறையில் ஒரு விஷயம் நடந்ததே இல்லை என்று கூறப்படுகின்றது. இதற்கு முன்னர் கிருஷ்ணய்யர் என்ற ஒரு நீதிபதிக்கு மாவட்ட அளவிலான நீதிமன்றம் தான் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு உச்ச நீதிமன்றமே ஒரு கண்டனம் தெரிவிப்பதும் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்புவதும் இதுதான் முதல் முறை. எனவே தற்பொழுது இந்த விஷயத்தின் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. லட்சியா, நிரஞ்சன், மார்க்கண்டேய கட்சுவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அவர் தரப்பில் ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக? நீதிமன்ற வளாகத்திலேயே அவர் தனது வாதங்களை கடுமையாக வைத்தார். நான் எதற்கும் தயாராக இருக்கின்றேன், நீங்கள் என்ன கூறினாலும் நீங்கள் செய்தது தவறு உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியிருந்தார். இதனை அடுத்துதான் அவரை நீதிமன்ற வளாகத்திலிருந்து காவலர்களை கொண்டு வெளியேற்றுமாறு நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பித்தனர். அதன் பின்னர் தற்பொழுது அவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். ஆனால் அவர் சார்பாக நான் எந்த மாதிரியான விளக்கமும் அளிக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தான் கூறியிருக்கின்றார். ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவினை மதிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களை கைது செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அரசியல் சாசன பிரிவில் இருந்து வருகின்ற வேளையில் கட்சு ஒருவேளை இந்த விவகாரத்தில் உரிய முறையில் பதிலளிக்காமல் இருந்தால், நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதிக்காமல் இருந்தால் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகத்தான் மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள்.